இந்த தேர்தலை பொறுத்தவரையிலையும் அரசியலை பத்தி தெரியாதவன், பொது வாழ்க்கைக்கு வராதவன் எல்லாம் இன்னைக்கு எப்படியோ தெரியல வந்தான். எப்படி வந்தானே தெரியல. நாம அதிமுக பிஜேபி காரனை மோதிக்கிட்டு இருந்தோம். அவன் நம்மளை திட்டின்னு இருந்தான். இந்த நாயை நமக்கு கணக்கே எடுத்துக்கல. இவன் ஒருத்தர் இருக்கிறானே தெரியல நம்மளுக்கு. நான் நம்ம ஆள்கிட்ட கேட்பேன், நம்ம ஆளுங்கிட்ட, என்னப்பா அந்த விசில் எப்படி பாக்குறானுங்க? அடையான 2 பசங்கண்ணே, யார் இவரு? அட 2-3 பசங்க, அது மூஞ்ச பார்த்தா இவன் ஓட்டு போட மாட்டான். மொத்த பேர் இத்தியா சொன்னான் நம்மள. நான் வந்து கேக்குறேன், என்ன அந்த விசில் எப்படி இருக்கிறானுங்க? அட சின்ன சின்ன பசங்க, அந்த மூஞ்சி, இந்த முடி வடிக்கிறது பார்த்து, அந்த போஸ்டர்ல பார்த்தாலுமே திருட்டு மூஞ்சி மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தா அவனை ஓட்டே போட மாட்டேன்னு இப்படியே சொல்லி நம்மால நம்மளை கேட்டாங்க. அதாவது எவன் இந்த போஸ்ட் ஓட்டல, நோட்டீஸ் எடுத்து வந்து கொடுக்கல, வீட்டில் வந்து ஓட்டு கேட்கல, ரோட்டுக்கு வரல, அவன்லாம் ஜெயிச்சிட்டான். திறனை ஊர் தாலியார்த்தவன், அயோக்கியத்தனம் பண்ணவன், கொலகார லிஸ்ட்ல பேர் இருக்கிறவன் அவனா வந்துட்டான். திருப்பெரும்புதூர்ல ஒரு பையன், நம்மளுக்கு வேண்டிய பையன் தான். அவன் அவங்க அப்பனுக்கு மிச்சி, அவங்க அப்பனுக்கு இலை வாங்கி கொடுப்பானா புரோக்கரு. இது ரிசர்வ் துறை, நீ போய் உத்தரமேரில் நின்று ஒரு மனு போடுறான்ட்டான். அவனுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க.